வங்கக்கடலில் நாளை உருவாகிறது மோன்தா புயல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். ஆசிய இளையோர் கபடியில் தங்கம் வென்ற அணியில் இடம்பெற்ற கார்த்திகா, அபினேஷுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். நெல் கொள்முதல் ஈரப்பதம் தொடர்பாக தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் நடுவண் குழுவினர் ஆய்வு. விவசாயிகளின் துயரங்களை பற்றி சிந்திக்காமல் முழுநேர திரைப்பட விமர்சகராக முதலமைச்சர் ஸ்டாலின் மாறிவிட்டார் என எடப்பாடி பழனிசாமி சாடல். மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க ஆறுகளை புனரமைக்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வக்ஃபு திருத்த சட்டம் கிழித்து குப்பையில் வீசப்படும் என தேஜஸ்வி யாதவ் திட்டவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகனூர்பட்டியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. 30 ஆண்டுகளுக்கு பிறகு நினைவுகளை பரிமாறி நிகழ்ச்சி. கும்பகோணம் அருகே உள்ள நாகக்குடி அரசு நடுநிலைப்பள்ளியிலிருந்து கணினியை தேடிச் சென்ற மாணவன் உட்பட 2 பேர் கைது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் தெருநாய் கட்டையால் அடித்து கொலை. கண்காணிப்பு கருவியில் பதிவான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி.